இந்த குரு பெயர்ச்சி கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு? கன்னிராசி நேயர்கள் எப்போவுமே ஒரு இலக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த இலக்கை வெளியில் சொல்ல மாட்டாங்க, பொதுவாகவே சொல்ல மாட்டாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி பலனில் அந்த இலக்கு அடைய முடியலன்னு தவிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நிச்சயமாக அந்த இலக்கு அடையிறதுக்கான காலகட்டம் வரும். ஒரே ஒரு விஷயம்தான் அவங்க இப்போ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க நம்மளால் முடியலை அப்படின்னு ஒதுங்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் நிறைய ட்ரை பண்ணீங்க. ஸோ அந்த முயற்சியை விட்டுட்டு வேறு எதுவும் நீங்கள் ட்ரை பண்ண போகாதீங்க. நீங்கள் எதில் முயற்சியாக இருந்தீங்களோ அதில் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இப்போ முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு அந்த முயற்சி கை கொடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய எப்படி சொல்கிறது, சீக்ரெட்ஸ் நிறைய அவங்கள்ட்ட இருக்கும். அது இப்போ நாலேஜ் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். அது அவங்கள்ட்ட, அதாவது கன்னிராசிக்காரங்கள்ட்ட நம்ம நினச்சிருப்போம் ஒரு பேசவே மாட்டார் அப்படின்ட்டு. நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்கும். இல்லை அவர் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிருப்போம் ஒரு இன்ஜினியர் நினச்சிட்டு இருப்போம், அவர் திடீர்னு ஜோதிடராக இருப்பார். ஓகே. ஸோ அந்த மாதிரி, அதாவது அவர் தொழில் பண்ணுவார், அவர் வேலை பண்ணுவார். ஆனால் ரெண்டாவதாக அவர் வேற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பார், அது தெரியாது. அந்த மாதிரியான ஒரு கன்னிராசிக்காரங்க. அவங்களுக்கு இப்போ எப்படின்னா நிறைய அவங்க நினைச்சது எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் தான். ஆனால் அவங்க நினைச்சுப்பாங்க நம்ம தோத்துருவோம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு காலகட்டம் கிடையாது. நிச்சயமாக ஒரு விடியல் நிச்சயமாக உண்டு. ஆனால் கூட இருக்கிறவங்கலாம் சொல்லிட்டாங்களேன்ற மன வருத்தம் இருக்கும். என்ன பிரச்சனை அவங்களுக்குன்னா, அவங்க அப்படி என்ன சொல்றாங்க, இவங்க அப்படி சொல்றாங்க, அவமானத்துக்கு பயந்து தன்னை சுருக்கிக்கிற ஒரு காலகட்டம் இது. ஓகே. இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த தாட் வரும். அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ. நீங்கள் அதை பற்றியெல்லாம் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்களுக்கான நல்ல டைம் வரப்போகுது. ஆனால் அந்த பயம் இருக்கத்தான் செய்யும். ஒரு அவமானம் ஏற்பட்டுருமோன்ற ஒரு அச்சம் வரும். அதற்கான சூழலும் உண்டு. சின்ன அவமானங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் எப்பவுமே இருளுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் அப்படின்றதால அந்த இருளை நீங்கள் கடந்து தான் ஆகணும். கடந்து வந்துடுவீங்க. வெளிச்சம் கண்டிப்பாக உண்டு. இப்போ நீங்கள் பண்ண ஒரே விஷயம் என்ன தெரியுமா? போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். அது இன்னொரு தடவை சொல்லிடுறேன். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்றத மட்டும் ஃபாலோ பண்ணாங்கன்னா போதும். நிச்சயமாக ஒரு நற்பலன், நல்ல ஒரு லைஃப் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு. ஓகே. அவங்களுக்கு எந்த மாதிரி தெய்வங்களை வழிபடலாம்? பொதுவாக இப்போதைக்கு அவங்க சித்தர்கள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அவங்களுக்கு தியானம் சம்பந்தப்பட்டது, தியான நிலையில் இருக்கிற தெய்வங்களை அதிகமாக இப்போ அவங்க பேச வேண்டாம். அதுதான் அவர்கள் தியானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகலாம். அந்த மாதிரியான புதிய சித்தர் வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலனை நிச்சயமா கொடுக்கும்.